ஓகே சார். லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. Linear difference equation is a general form of the linear difference equation எப்படி இருக்குன்னா dy by dx plus some function of x into y equal to some function of x. either இந்த ஃபார்மேட்ல இருக்கலாம் or இந்த ஃபார்மேட்ல இருக்கலாம். dx by dy plus q of y அப்படி வேரியபிள் இன்டர்சேஞ்ச் ஆகும் into x equal to சரி இங்க d of y தான் p of y into x q of y. ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது, மற்றபடி எதுவும் இல்லை. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த டைப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே டைப்பு தான் அங்கே பண்ண போகிறீங்க. என்ன வேரியபிள் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். அப்போ மெயின் ஃபார்மேட் பார்த்து இது வந்து லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மெயின் ஃபார்மேட். சரியா கண்ணு? ஓகே சார். சரி, அப்படி இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணி பிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்கிறாங்க? இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரல் ஃபேக்டர் நார்மலாக எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா ஐஎஃப் நோட் பண்ணுவாங்க. இன்டெக்ரல் ஃபேக்டர் நார்மலாக ஐஎஃப் நோட் பண்ணுவாங்க. இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பீங்க. அந்த இன்டெக்ரல் ஃபேக்டரோட ஃபார்முலா வந்து பி ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதனுடைய இ பவரில் போட்டு இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன வேணும்? சொல்யூஷன் வேணும். அப்போ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. y into integral factor equal to integral of q of x into integral factor into dx plus c. இது அப்போ சொல்யூஷனோட ஃபார்முலா. ஒரு லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ரெண்டு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா ப்ளஸ் டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் தரவா இருந்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கம்பல்சரி ஒரு 4 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 5 மார்க்கில் கேட்பாங்க. ஈஸியாக நம்ம போடலாம். சரிங்களா? ஒரு லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சரி, அப்போ லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லிட்டேன். இப்போ அந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க என்ன நடக்குதுங்க. எது பி ஆஃப் எக்ஸ் எது கியூ ஆஃப் எக்ஸ்னு எடுத்து நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிருமா? ஓகே சார். எது பி ஆஃப் எக்ஸ் எது கியூ ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் சொல்கிறாங்க. எது பி ஆஃப் எக்ஸ் எது கியூ ஆஃப் எக்ஸ் இருக்குதா சார்? 2y. ஆஹா, 2 மட்டும் தான். அதாவது நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? dy by dx plus p of x into y equal to q of x. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி p of x ஓட வேல்யூ என்ன? y ஓட கோஎஃபிஷியன்ட். y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 சார். அண்ட் q of x வேல்யூ என்ன? sin x. சரிங்களா? அப்போ இன்டெக்ரல் ஃபேக்டர் வேல்யூ என்ன? e power integral p of x into dx. கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? e power integral 2 into dx. அப்போ என்னாச்சு? e power 2x. அப்போ இன்டெக்ரல் ஃபேக்டர் என்னதெல்லாம்? e power 2x. கரெக்டாக கண்ணே? எனர்ஜி டவுட் இருக்குதா? அப்போ சொல்யூஷன் ஃபார்முலா என்ன? சொல்யூஷன் ஃபார்முலா தான் கொடுத்தேன். சொல்யூஷனோட ஃபார்முலா என்ன? y into integral factor equal to integral என்னது? q of x into integral factor into dx plus c. சொல்றாங்க என்ன? y into integral factor e power 2x equal to integral q of x. q of x வேல்யூ என்ன? sin x. sin x into e power 2x into dx. கரெக்டாமா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ப்ளஸ் சி இருக்குது, ப்ளஸ் சி போட்டுக்கோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? சார். இந்த ப்ராப்ளம் வந்து நான் இன்டெகிரேஷனில் போட்டுக்கிறேன், இல்லைன்னா டைரக்ட் ஃபார்முலா ஒன்று கொடுத்துக்கிறேன். நான் இருக்குங்களா? இன்டெகிரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு ஃபார்முலா இருக்குதுன்னு. இல்லைனாலும் இது டைரக்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம இன்டெகிரேஷனில் போட்டுக்கிறேன். அந்த இன்டெகிரேஷனை ரெஃபர் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ரெஃபர் இன்டெகிரேஷன். சரிங்களா? சரி, இதுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துறேன். சப்போஸ் அந்த போட முடியல, டைம் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இது 5 மார்க் கொஸ்டின் வரும். 5 மார்க் கொஸ்டின்னா நான் அந்த இன்டெகிரல் போட்ட கான்செப்ட் தான் நம்ம போட்டாகணும். சரிங்களா? சப்போஸ் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? இ பவர் ஏஎக்ஸ். ஃபார்முலா கொடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்
இன்ட்டு ஏ இன்ட்டு சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எது ஏ? டூங்கிறது ஏ, பிங்கிறது என்னது? ஒன்று. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, 2 and 1 அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? y இன்ட்டு இ பவர் 2x ஈக்குவல் டு இ பவர் என்ன கிடைக்குது? ஏஎக்ஸ்னா இ பவர் 2x டிவைடட் பை ஏ. ஏனா 2 ஸ்கொயர், பினா 1 ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஏ எகைன் வருது, ஏவோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 இன்ட்டு சைன் பிஎக்ஸ்ல சைன் எக்ஸ். சார் பிஏ எதை பார்த்து சார் கண்டுபிடிக்கும்? சைன் பக்கத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் கண்ணு இங்க ஃபார்முலா பாருங்க. ஓகே. சைன் பக்கத்துல 2 sin x minus b 1 into cos bx cos x 1 into cos x plus அப்ப நமக்கு இந்த ரிசல்ட் என்ன கிடைக்குது? y into e power 2x equal to e power 2x 2 squared plus 1 வந்து 5 into 2 sin x minus cos x plus c. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். நான் என்ன சொன்னேன்? 2 மார்க் 3 மார்க் கேட்டாங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணு. 5 மார்க் கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நான் வந்து இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணி போட்டுருக்கிறேன். அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார்.